அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் யூனிட் 5ல் 5.3 டாபிக் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் அதை பார்க்கலாம். இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways, நேம்லி இன்ட்ராக்டிவ் மோட் அப்புறம் ஸ்கிரிப்ட் மோடு. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்டில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு தேடுறேன். இந்த இடத்துல ஐடிஎல்இன்னு இருக்குது. அதை ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் பைத்தானுடைய ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி. இப்போ இந்த இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ இதில் 6 + 7 உடனே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதோட டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு சிறுசாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு கன்ஃபிகர் ஐடிஎல்இ அப்படி இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஃபாண்ட் சைஸை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பைத்தான் ஐடிஎல்இயோட ஹோம் ஸ்க்ரீன். ஐடிஎல்இ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதான் பைத்தான் ஐடிஎல்இ. ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா இதுதான் நம்ம பைத்தானை ஸ்டார்ட் பண்ண உடனே வர்ற ஹோம் ஸ்க்ரீன் பேர் இன்ட்ராக்டிவ் மோடு. இதில் நம்ம ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அதோட அவுட்புட் இங்கேயே வந்துடுது. இது பேர் தான் இன்ட்ராக்டிவ் மோடு. இதில் வேறு மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணாலும் அவுட்புட் கிடைக்கும். இது மாதிரி சிம்பிளான ப்ரோக்ராமிங் மட்டும் இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் நம்ம டைப் பண்ணுறோம், உடனே ஆன்சர் வந்துருச்சு. நம்ம இங்கே டைப் பண்ண அப்படியே ஆன்சர் ரெடியாக வருதில்ல, இதுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் மோட். ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறது மாதிரி. இதில் நம்ம காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமிங்லாம் இதில் டைப் பண்ண முடியாது. இப்போ இதில் பாருங்கள், இன் இன்ட்ராக்டிவ் மோட் Python code can be directly typed and the interpreter displays the results immediately. Interactive mode can also be used as a simple calculator. இப்போ கால்குலேட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 8 × 9 ஆன்சர் உடனே வந்துடும். நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியேவும் ஆன்சராக கிடைக்கிது. அதை தான் உங்கள் புக்கில் இந்த இடத்துல டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பைத்தான் ஐடிஎல்இயோடைய இன்ட்ராக்டிவ் மோடு. இதை நம்ம பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குலாம் இந்த இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு லைன் டைப் பண்ண உடனே அப்படியே ஆன்சர் வந்துடுது. இது மாதிரி டைப் பண்ணலாம். x = 6. அடுத்து இன்னொரு இதில் y = 7, x + y இப்படி கூட நம்ம இதில் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இது இன்ட்ராக்டிவ் மோடு. இவ்வளோ தான். இது மாதிரி சிம்பிளான ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணுறதுக்கு இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 3 கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம கோட் டைப் பண்ண ரெடி ஆகிட்டோம், பைத்தான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் பைத்தான் ப்ராம்ப்ட். இந்த இதுக்கு பேர் பைத்தான் ப்ராம்ப்ட். இது உங்கள் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுக்குறாங்க த ப்ராம்ப்ட் 3 கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும். இண்டிகேட்ஸ் தட் இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கோடு டைப் பண்ணுறதுக்கு பைத்தான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி இந்த இது கொடுத்துருப்பாங்க. இன்ட்ராக்டிவ் மோடில் இது மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. 5 + 10 கொடுத்த உடனே 15 வருது. 5 + 50 + 10 கொடுத்த உடனே 505 வருது. இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸை பைத்தான் எப்படி எடுத்துக்கிறோம்னா, உங்கள் போர்ட் மேத்ஸ் ரூல் படி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டேர்ம் கால்குலேட் பண்ணிடும், அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து 5 ஆட் பண்ணும். இது மாதிரி தான் பைத்தான் எடுத்துக்கிறோம். BODMAS ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இது மாதிரி பைத்தான் கால்குலேட் பண்ணும். நார்மலாக மேக்ஸில் போடுற அதே மெத்தடு தான். இப்போ அடுத்து ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங். ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டைப் பண்ணுறதவே இந்த இடத்துல ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்தோம்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு.
இதில் அதே மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி டைப் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும் இந்த ஃபைலை. சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன நேமில் வேணுமோ அந்த நேமில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்பிள் அப்படின்னு மட்டும், சாம்பிள்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதனால் வந்து டெமோ அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுறேன். டெமோ டாட் பிஒய், பிஒய் ஃபார் பைத்தான் ஃபைல் அப்படின்றதுனால டாட் பிஒய்ன்னு சேவ் பண்ணிடுறோம். இப்போ டெமோ டாட் பை அப்படின்ற ஃபைல் நேமில் சேவ் ஆயிடுச்சு. ரன் கிளிக் பண்ணிவிட்டு ரன் மாடியூல் அப்படி கொடுத்தோம்னா இந்த இடத்துல அந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்ட்ராக்டிவ் மோடில் இது வந்து ஒரு சின்ன லைன், ஒரு கோடிங் அவ்வளோதான், அடித்த உடனே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் இது ஒரு ஃபைல், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் மோடு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னா, இதில் வந்து டேரெக்டாக நம்ம இன்புட் டைப் பண்ண உடனே அவுட்புட் அப்படியே கிடச்சிரும். ஆனால் இதில் வந்துட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ரன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் ஒரு தடவை இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம டைப் பண்ண எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் மாதிரி தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் வந்து அது ஒரு ஃபைலாக, நம்ம ஒரு பாட்டு எப்படி ஏற்றி வைக்கிறோமோ கம்ப்யூட்டரில், அது மாதிரி இது ஒரு ஃபைலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். எப்போ வேணாலும் அதை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் பைத்தானுடைய இன்ட்ராக்டிவ் மோடும் ஸ்கிரிப்ட் மோடும். இதில் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் தியரி கொடுத்துருக்காங்க, அந்த தியரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு இந்த இதில் சேவ் பண்ண அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம இந்த ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல F5ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, F5 அப்படின்னு கிளிக் பண்ணால் கூட நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோடும் ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங்கும்.